வணக்க மக்களே, நான் உங்கள் சரோ. நாம் இப்போ பார்க்கவிருக்கும் திருக்கோவிலானது கிட்டத்தட்ட 1000 முதல் 1500 ஆண்டுகள் பழமையான ஒரு திருக்கோவில். இந்த திருக்கோவிலானது தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் அமைந்துள்ள ஒரு திருக்கோவில். இது எங்கே இருக்குதுன்னா, ஆலங்குடி குரு பகவான் கோயில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா குருவோட பரிகார ஸ்தலம். அந்த திருக்கோவிலேருந்து ஒரு 500 மீட்டர் தொலைவில் தான் இந்த கோவிலானது அமையப்பட்டுள்ளது. இது வரைக்கும் எந்த யூடியூப் சேனலும் கவர் பண்ணல. இந்த கோவிலானது கவர்மெண்ட் கீழே இருந்தாலும் இந்த கோவில் மிகவும் பராமரிப்பு இல்லாமல் காணப்படும். இந்த முன்னாடி கேட் ரொம்ப ஸ்டக்காகி அதை ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. அந்த சின்ன துவாரம் இருக்குது பார்த்தீங்களா, அது வழியாக தான் உள்ளே வர முடியும். உள்ளே வந்தோடனே பலிபீடம், நந்தி பகவானை பார்க்கலாம். மூலவர் சன்னதிக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடியே 2 பக்கமும் அவங்க மகனான விநாயகர் மற்றும் முருகர் இருப்பாங்க. 2 பேரையும் வழிபட்டுட்டு உள்ளே போனீங்கன்னா மூலவரான அக்னிபுரீஸ்வரர். இவருக்கு என்ன வரலாறுனா, அக்னி பகவான் நேரடியாக இங்கே அவருடைய சாபம் நீங்க இங்குள்ள இறைவனை வழிபட்டதாக சொல்கிறாங்க இங்குள்ள மக்கள். அதனால இங்குள்ள இறைவனுக்கு அக்னிபுரீஸ்வரர் அப்படின்னு பெயர் வந்ததாம். அதே மாதிரி தாயார் சவுந்தர நாயகி, இல்லைன்னா அழகம்மேன்னு சொல்லுவாங்க. இங்குள்ள தாயாரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருப்பாங்க. வீடியோவில் அந்த அளவுக்கு தெரியுதான்னு தெரியல, ஆனால் நேரில் போய் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருப்பாங்க பார்க்க. அந்த உள்ள சன்னதிக்குள்ளேயே பைரவர், சூரியன் எல்லாமே இருப்பாங்க. இவங்கள பார்த்துட்டு வெளியே வந்தீங்கன்னா, வெளியே திருச்சுற்றில் ஒரே ஒன்று தான் இருக்கும், தட்சிணாமூர்த்தி மட்டும்தான் இருப்பார். அதே மாதிரி தலவிருட்சமான வன்னி மரம் இருக்கும். மிக மிக அழகிய திருக்கோவில். ஏன் இப்படி எடுத்து நடத்தலை அப்படின்னு எனக்கு தெரியல. ரொம்ப ரொம்ப பழுதடைந்து கோவில் கோபுரம் ஃபுல்லாக மரம் முளைச்சி ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. பார்க்குறக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்க்கக்கூடிய மக்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்கள். தமிழ்நாடு அரசோட பார்வைக்கு இந்த கோயில் கொண்டு போய் சேருங்க முடிஞ்சளவு. இதை தட்சிணாமூர்த்தி பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்கார். இந்த கோவிலை பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கோவிலும் ஆலங்குடி குரு பகவான் கோயிலுக்கும் ஒரு 500 ஆண்டுகளுக்கு தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது 2000 ஆண்டுகள் பழமையான திருக்கோவில். இது 1000 முதல் 1500 ஆண்டுகள் கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு பழமையான திருக்கோவில்னு சொல்கிறாங்க. இதை தலவிருட்சம். இது சண்டீஸ்வரர் சன்னதி. எப்பயுமே சண்டீஸ்வரர் சிவபெருமானுக்கு இடதுபுறமாக சண்டீஸ்வரர் இருப்பார். இங்கேயும் சண்டீஸ்வரர் இருக்கார். ஆனால் துர்க்கை அம்மனோ மற்றபடி லிங்கோத்பவர் உபதெய்வங்கள் எதுவுமே இல்லை. சின்ன திருக்கோவில், அறநிலைத்துறைக்கு கீழே தான் இயங்குது.